Peacemakers of Christo. இன்று நீ எப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறாய்? மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல இயேசுநாதர் கூறுகிறார், மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசெயல்களை செய்யாதீர்கள். ஜெபிப்போமா? என் நேச பிதாவே, உம்மையே ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அந்நாளிலே அப்பா எவ்வளோ பேரு நாணயங்களையும் காசுகளையும் எடுத்து வந்து உண்டியல்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த உண்டியலை பார்த்து கொண்டிருந்த நீர் ஒரு மகளுடைய மனதையும் பார்த்தீர் ஐயா. ஒரு கைம்பெண்ணானவள், ஒரு ஏழை பெண்மணியானவள் ஆண்டவரே, தன்னிடம் இருந்த எல்லா நாணயத்தையும் அந்த உண்டியல்ல போட்ட ஆண்டவரே. அவளுடைய மனதை நீர் கண்டீர் ஆண்டவரே. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் அர்ப்பணிக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லப்பா, என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான்ப்பா, நான் ஒன்ட்ட கொடுக்கிறேன்ப்பா என்று அந்த மகளானவள் தன்னையே அர்ப்பணித்து கொடுத்த காணிக்கையை நீர் கண்ணோக்கினரே சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஆனால் அப்பா, இன்று உம்முடைய ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, நான் ஆண்டவருக்கு 10 ரூபா கொடுக்கிறேன், என்கிட்ட 100 ரூபா இருக்குது, என்கிட்ட 1000 ரூபா இருக்குது, நான் 10 ரூபா கொடுக்கிறேன், என்கிட்ட சேவிங்ஸ் நிறைய இருக்குது, நான் 10 ரூபா கொடுக்கிறேன், எனக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு நிறைய சேஃப்டி இருக்குது, நான் 10 ரூபா கொடுக்கிறேன் என்று முதலிலே அவனுடைய சேஃப்டியை பார்த்துக்கிட்டு தான் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனும் காணிக்கையை கொடுக்கிறான் ஆண்டவரே. ஆமாப்பா, தேவனாகிய கர்த்தாவே, பர்சுல ஆண்டவரே 1000 காசு இருந்தாலும் அவன் கையில வர்றது 10 ரூபா தான் ஆண்டவரே. கோடி கோடி கணக்கா வச்சிருந்தாலும் அவன் கையில வருவது 10 ரூபா தான் ஆண்டவரே. தெய்வமே, இந்த மகனுக்கா இந்த மகளுக்கா நீர் அள்ளி அள்ளி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, அளவில்லாமல் அள்ளி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, நிறைய நிறைய கொடுத்தீர், நிரம்ப நிரம்ப கொடுத்தீர் ஆண்டவரே. இன்னைக்கு அப்பா ஆலயம் தானே என்று, அப்பா நம்ம ஊர் ஆலயம் தானே, இந்த சாமியார் தானே, இது இன்னைக்கு நம்ம எதுக்கு நம்ம கொடுக்கணும் என்று காணிக்கையை உமக்கு செலுத்தாமல், காணிக்கை செலுத்தும் பொழுது பலவிதமான ஆலோசனைகளுக்குள்ளாய் விழுந்து ஆண்டவரே எங்கள் காணிக்கையை குறுக்கி கொண்டிருக்கிறோம், அதை பாவத்தால் நிரப்பி கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, நான் பரலோக தேவனுக்கு கொடுக்கிறேன் என்ற மனத்தன்மை இன்று பிள்ளைகளிடம் மரித்து போய்விட்டது சுவாமி. ஏசப்பா, இந்த கத்தோலிக்க சபை என்பது காணிக்கையினால் கட்டப்பட்ட சபை தானே ஆண்டவரே. எத்தனையோ வெளிநாட்டுக்காரவங்க ஆண்டவரே தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று கொடுத்த காணிக்கை தான் இன்று ஆயிர கணக்கில் ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது, ஆத்துமாக்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது, படிப்புகள், கல்வி இன்ஸ்டிடியூஷன் என்று பலவிதமான ஸ்தாபனங்கள் வந்திருக்கிறது ஆண்டவரே. ஆமாப்பா, இதெல்லாம் காணிக்கை நிமித்தமே சுவாமி. இயேசு ராஜாவே, இன்னைக்கு என் அண்ணனுக்கு உதவி செய்யற மனத்தன்மை எனக்கு இல்லப்பா. என்கிட்ட காசு இருந்தும் என் அண்ணனுக்கும் அண்ணன் பிள்ளைங்கள்ட்டையும் பொய் சொன்னேன் ஆண்டவரே. என் தம்பி பிள்ளைங்கள்ட்டையும் பொய் சொன்னேன் ஆண்டவரே. என் தம்பி கிட்ட பொய் சொன்னேன் ஆண்டவரே. என் அக்கா தங்கைகள்கிட்ட பொய் சொன்னேன் ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் வேணும், நம்ம உதவுனா அவங்க முன்னேறிடுவாங்க, அவன் கெட்டு போனவன், அவன் வாழ தெரியாதவன் என்று ஏளனமாக பார்த்த தருணங்கள் ஏராளம் ஆண்டவரே. உதவி மனத்தன்மை என் மனசுல செத்து போச்சு ஆண்டவரே. ஆமாப்பா, உதவாத பிள்ளைகள் இன்று ஏராளம் ஆண்டவரே. அப்பா, அதன் நிமித்தமே நீ சொன்னீர் ஆண்டவரே, ஊசி காதுல ஒட்டகம் கூட நுழைந்து விடும், ஆனால் பணக்காரன் பரலோகத்தில் சேருவது கடினம் என்று. ஆமாப்பா, இன்று எத்தனையோ மனிதர்கள் பணத்தை 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 பிடித்துக் கொள்கிறார்களே ஒழிய ஆண்டவரே உதவி தன்மையே இல்லை அப்பா. சொந்த அண்ணன் தம்பிக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சும் உதவாத பிள்ளைகள் ஏராளம்
ஐயா, இயேசு ராஜாவே, என் தெய்வீ கர்த்தாவே, நான் சம்பாதிச்சு என்னப்பா செய்ய போறேன்? தனியா உட்கார்ந்து அனாதையை போல பணத்தை எண்ணிட்டு உட்கார்ந்துருக்க போறேன் ஆண்டவரே. அது நிம்மதியை கொடுக்குமா சுவாமி? ஏசப்பா, உன் பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே உதவி செஞ்சேன் அப்பா. நான் கஷ்டத்திலையும் உதவி செஞ்சேன், என்கிட்ட காசு இல்லாத போது உதவி செஞ்சேன், என் நகையை வித்து என்னுடைய சொத்தை வித்து நான் உதவி செஞ்சேன், என் அண்ணன் தம்பிகளுக்கு கொடுத்தேன், அக்கா தங்கைகளுக்கு கொடுத்தேன். ஆனா இந்த உதவியெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு என்னை யாரும் கண்டுக்கலப்பா, என்ன அனாதையா விட்டுட்டாங்க ஆண்டவரே. என் பேச்சுக்கு மரியாதை இல்லப்பா, எனக்கு ஒருவேளை சோறு போட மாட்டேங்கிறாங்கப்பா. இயேசுவே, இந்த உலகம் சுயநல உலகமாக மாறிடுச்சு ஆண்டவரே. என்ன பயன்படுத்தினவங்க அவங்க படிப்புக்கு உதவுனே, வேலை கிடைக்க உதவுனே, வெளிநாடு செல்ல உதவுனே அப்பா, திருமணத்துக்கு உதவுனே, சாவுக்கு உதவுனே. ஆனா காசை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்பா. இயேசுவே, என் மீது மனமிறங்கும் என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, உதவி செய்தேன், இன்று எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா. ஏசப்பா, என் பிள்ளைய படிக்க வச்சேன், என் பிள்ளைக்கு அவ்வளவு சொத்து எழுதி வச்சேன், அவ்வளவு காரியங்கள் செஞ்சேன், இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் என் மகன் கொடுக்க மாட்டேங்கிறான், என் மக கொடுக்க மாட்டேங்கிறா என்று கண்ணீர் விடுகிற பெற்றோர்கள் கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் நன்றி கட்ட உலகமா மாறிடுச்சு ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, நன்றியை மறந்தவர்களாக ஆண்டவரே அதை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் சுயநலவாதிக்காரர்களாக மாறியது ஏன் ஆண்டவரே? தெய்வயா கர்த்தாவே, உனக்கு பொது நலம் இருந்தது, எல்லாரையும் காப்பாத்தணும்னு. ஆனால் இன்று சுயநலம் மாறியாயிடுச்சு ஆண்டவரே. என் மீது கருணை கொள்ளுங்க சுவாமி. யாரெல்லாம் தங்களுடைய இரத்த பந்தங்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்றும், யாரெல்லாம் உதவிக்காக ஏங்கி தவிக்கிறார்களோ ஆண்டவரே அப்பிள்ளைகளுக்கு நீர் உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, திருமண தடைகளை நீக்கி உதவுங்க ஆண்டவரே. அப்பா, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உதவுங்க ஆண்டவரே, வேலையை கொடுத்து உதவுங்க ஆண்டவரே, குடும்ப கஷ்டங்களை தீர்த்து உதவுங்க ஆண்டவரே, கடன்களை தீர்த்து உதவுங்க ஆண்டவரே. ஏசப்பா, கணவன் மனைவி மத்தியிலே அன்பை பொழிந்து உதவுங்கள் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் மத்தியிலே பாசத்தை ஊட்டி பெற்றோர்கள் மீது அதை காண்பிக்கக்கூடிய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த காரியத்திற்காக நீர் உதவுவி, எங்கள் மீது கருணை கொள்ளுவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம், சாத்தானே அப்பாலே போ, அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே, நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார்
2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன், என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.